ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டெய்லி யூசேஜ் பண்ணுற 15 சென்டென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர் யூ டாக்டர்? ஆர் யூ டாக்டர்? ஆர் யூ டாக்டர் அப்படின்னா நீங்கள் ஒரு மருத்துவரா? நீங்கள் ஒரு மருத்துவரா? அடுத்தது, இட் ஹேப்பன் பை யுவர் மிஸ்டேக். இட் ஹேப்பன் பை யுவர் மிஸ்டேக். இட் ஹேப்பன் பை யுவர் மிஸ்டேக் அப்படின்னா உங்கள் தவறால் தான் இது நடந்தது. இப்போ யாராச்சும் பார்த்து சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் பிரச்சனை வந்து நடந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் இது உங்கள் தவறால் தான் நடந்தது. அப்படி சொல்கிற டைமில் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்? இட் ஹேப்பன் பை யுவர் மிஸ்டேக். இட் ஹேப்பன் பை யுவர் மிஸ்டேக். அடுத்தது, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் தேட். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் தேட். ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் தேட் அப்படின்னா அதுக்கு நான் பயப்படலை, அதுக்கு நான் பயப்படலை. அடுத்தது, we have a lot of time. we have a lot of time. we have a lot of time அப்படின்னா எங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, எங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது, அதாவது எங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. we have a lot of time. அடுத்தது, peel off the banana. peel off the banana. peel off the banana அப்படின்னா வாழைப்பழத்தோலை உரி, வாழைப்பழத்தோலை உரி. peel off அப்படின்னா உரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, it is not decided yet. it is not decided yet. it is not decided yet அப்படின்னா இன்னும் முடிவு செய்யப்படலை, இன்னும் முடிவு செய்யப்படலை, இன்னும் தீர்மானிக்கப்படலை. ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்கள்ட்ட சொல்ல போகிறோம் எப்படின்ற ஆன்சர் இன்னும் முடிவு செய்யப்படலை, அதை தீர்மானம் முடிவு செய்யப்படலை அப்படின்னு சொல்லக்குள்ள it is not decided yet. it is not decided yet. அடுத்தது, nobody didn't come here. nobody didn't come here. ஏதோ ஒரு மீட்டிங் போகிறோம். ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து போகிறோம், யாருமே இல்லை. அப்போ நாங்கள் எப்படி சொல்லலாம்? nobody didn't come here. nobody didn't come here. nobody didn't come here அப்படின்னா யாரும் இங்கே வரல, யாரும் இங்கே வரல. அடுத்தது, we have full faith in you. we have full faith in you. we have full faith in you அப்படின்னா உங்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது, உங்கள் மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஒரு பொலிட்டீஷியனை பார்த்து புதுசாக ஒரு பொலிட்டீஷியன் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணுறாரு. ஸோ மக்கள், அவர் சார்பான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, we have full faith in you. உங்களில் முழு நம்பிக்கை இருக்குது, எதுக்கு? நல்லது செய்வீங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நாங்கள் சொல்லக்குள்ள இப்படியான சென்டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம். we have full faith in you. அடுத்தது, if there is a need I will come. if there is a need I will come. தேவை இருந்தால் நான் வருவேன், தேவை இருந்தால் நான் வருவேன். நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களுக்கு நாங்கள் மறுத்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ கட்டாயம் வா அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் அப்படியான நேரங்கள் எப்படி சொல்லலாம்? எனக்கு தேவை இருந்தாங்க, ஏதாச்சும் ஒரு தேவை இருந்தால் நான் வருவேன். அப்போ if there is a need I will come. if there is a need I will come. அடுத்தது, let me go out. let me go out. let me go out அப்படின்னா என்னை வெளியே போக விடுங்க, என்னை வெளியே போக விடுங்கள். let me go out அப்படின்னா என்னை வெளியே போக விடுங்கள் அப்படின்னு அர்த்தம். it is mine. it is mine. it is mine அப்படின்னா இது என்னுடையது அல்லது அது என்னுடையது, அது எனக்கு சொந்தமானு சொல்லுவோம் இல்லையா. it is mine. it is mine. அடுத்தது, don't suspect me. don't suspect me. don't suspect me அப்படின்னா என்னை சந்தேகப்படாத, என்னை சந்தேகிக்காத. டோன்ட் சஸ்பெக்ட் மீ அப்படின்னா என்னை சந்திக்காத. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.